இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை. எங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்தா லோன் தருவானா? அப்படித்தான் நாங்களும் போராடித்தான் பல நியமனங்களை பெற்றுக் கொடுத்துருக்கோம். வணக்கம். வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் ஜனவரி 20 தமது தொழில் உரிமையை கோரியதாக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கின்றனர். தமது போராட்டத்துக்கான நியாயமான கோரிக்கைகளை கடந்த போராட்டத்தில் வெளிப்படுத்தியிருந்தனர். அத்தகைய விடயங்களை இங்கு அவதானிக்க முடியும். இன்றைக்கு நாங்கள் ஒரு அஹிம்சை வழியில் தான் ஒரு கவனிப்பு போராட்டம் பண்ணி செஞ்சினாங்க. இவ்வளோ பேர் 5 மாவட்டத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. எங்கள்ட வழி வந்து வெறும் வார்த்தையோடு தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உள்ள அவற்றை அழைப்பை ஏற்று அவற்றை டைமை ஷெடியூலை மாற்றி எங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட டைம் அலோகேட் பண்ணி தந்தவர் வடமாகாண ஆளுநர். ஆனால் சரியான பதில் இல்லை. இதில் ஆர்ட்ஸ் படிக்கிறதுன்றதே வேஸ்ட்டாக போகிறன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் சொன்னவர். எங்களுக்கு வெளி மாவட்டத்திலேருந்து ஆக்களை எடுத்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் அப்படியான சப்ஜெக்டுகளுக்கு தான் வேகன்சி இருக்குது. டீச்சிங் கார்டல் ஸ்டேஜ் அப்னால இல்லையவே இல்லை, 500 விட குறைவாக தான் இருக்குன்னு சொல்லியும் தெளிவாக சொல்லிட்டார். அதுக்கு பிறகு டிபார்ட்மெண்ட் வைஸாக வேலைக்கு அந்த இதுவில் கார்டல் லிஸ்ட் இருக்குது. பட் ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்குன்றது வந்து பயங்கர குறைவு. அப்போ ஸோ எங்களுக்கு அதில் கதைச்ச டைம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி தந்தால் அதுக்குரிய ரெஸ்பெக்ட் நாங்களும் கொடுத்தனாங்களா. ஆனால் எங்களுக்கு சொன்ன பதில திருப்தி இல்லை. இதில் பாதிக்கப்படுற திருப்ப நாங்கள் தான் ஆர்ட்ஸ் படித்தவன் தான் கூட வயசு கூட வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான முடிவு இவராலேயும் கொடுக்கலாத சுச்சுவேஷனில் இருக்குது. அரசாங்கத்தை தான் நாங்கள் அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கணுமென்றக்காக தான் இன்றைக்கு அஹிம்சை வழியில் சாதாரண ஒரு போராட்டம் என்று கூட சொல்கிற அளவுக்கு இல்லை, சாதாரண ஒரு கவனிப்பு நடவடிக்கை செஞ்சினாங்க. அதுக்கு கூட இந்த ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு பொறுப்பில்லாத ஒரு பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு இது முடிவில்லை, ஆனால் இதுதான் முடிவுன்னு சொன்னால் எல்லாற்ற வாழ்க்கையும் கேள்விக்குறியாக தான் போய் நிற்கும். ஆர்ட்ஸ் படிக்கிறதே வேஸ்ட். இதில் எங்களுக்கு டீச்சிங் லிஸ்ட்டே இல்லையாண்டு அது 30,000 இருக்குன்னு சொன்னால் நுதனில் 30,000ல் 1000 கூட இல்லைன்னு சொன்னால் வெக்கப்பட வேண்டியதை யாருன்னு சொல்லி எனக்கு தெரியலை சத்தியமாக. எங்களுக்கு வடக்குன்றதுக்காகத்தான் இந்த நடவடிக்கை நடக்குதோ இல்லை வடக்கு நாங்கள் எங்களுக்காகத்தான் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறப்படுதோன்றதை சொல்ல தெரியலை. ஆனால் அங்கே இதே மாதிரி பின்தங்கிய கிராமங்களும் இருக்கும், லக்ஸரியான கிராமங்களும் இருக்கும். ஆனால் வடக்கை மட்டுமே இப்படி தொடர்ந்து நாங்கள் அடிமட்ட லெவல்லே தான் போய்கொண்டிருக்கிறோம். இப்போவும் நாளைக்கு டீச்சிங்கு எக்ஸாம் கசெட் பண்ணி கோல் பண்ணிக்க 300 கார்டர் லிஸ்ட் தான் ஃபில் ஆகும், 500 விட குறைவுன்னு சொன்னால் கூட மிச்சாக்கள் என்ன செய்கிறது? அட்லீஸ்ட் சரி டிபார்ட்மெண்ட் வேலைக்கு திருப்பவும் ஆக்கியமெண்ட் பண்ண கேட்க கூட டிபார்ட்மெண்ட் வேலைக்கு ஆர்ட்ஸ் படித்தவனுக்கே இல்லைன்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் எங்கேயாச்சும் அத்திபூத்த மாதிரி அரிதாக உண்டு ரெண்டு தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, மற்றபடி இல்லை. இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், இனி என்ன செய்கிறேன்ட்டு எங்களுக்கு தெரியலை. இதை நாங்கள் திருப்ப அரசாங்க அதிகாரிகள்கிட்டையும் சரி, கவர்னர்கிட்டையும் சரி, இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டையும் இதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். எங்களுக்காக இது வரைக்கும் அதில் குரல் எழுப்பப்படவும் இல்லை, எழுப்புறதுக்கு தடியாக இருக்கப்படுதோ தெரியலை. ஆனால் எங்களுக்கான ஒரு முடிவு யார் தெரியணுமென்றது தெரியலை. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். இனி வரும் காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. இன்றைக்கு இதில் வருகை தந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இதே கவர்னரை நாங்கள் பப்ளிக் மீட்டில் திங்கக்கிழமையில் வந்து சிம்பிளாக 2 பேர் மீட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 2 பேர் நான் மீட் பண்ணணுமன்றது வந்து எங்களுக்கு சரியான ஒரு மனஸ்தாபமாக இருக்குது, கஷ்டமான விஷயமா இருக்குது. அவரால் மீடியாவில் வெளியில் வந்து சொல்லலாமலும் இருக்குது, எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கதைக்கலாமும் இருக்குது. இவ்வளோ பிள்ளைகள் பரிதவிக்குதுன்னு சொன்னால், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அதில் எம்பிமார் போகிறாங்கல்லானே, அதில் ஒரு கள்ளக்கலவா கல் போகுதுன்னு சொன்னால் அதில் போகிறாங்கல்லானே. ஊழலை தடுக்கிற அரசாங்கமே ஊழலை மட்டும் தடுத்து கொண்டு இருந்தால் இருக்கிற பிள்ளைன வாழ்க்கை என்ன ஆகுது? இதில் எத்தனை பேர் 40 வயசை தாண்டியும் இருக்கிறான். அவனோட வாழ்க்கையை யார் பதில் சொல்கிறது? அசுவசம திட்டம், சமுத்தி திட்டம், அந்த இது திட்டம் எல்லாமே இருக்குது. படித்தவனுக்கு வேலை கொடுத்தா பசியண்டு வர்றவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கப்பா. மீன் வேண்டாம், எங்களுக்கு இலவசம் வேண்டாம். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிட்டாங்க, வாய்ப்பை தாங்க. எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, கையிலும் இல்லை. அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை. எங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்தா லோன் தருவானா? நாட்டில் நிலைமையை புரிஞ்சோன்னு நாங்கள் காஃப் சேலரிக்கு 6 மந்த்துக்கு ரெய்னிஸாக வேலை செய்கிறனாலும் நாங்கள் ரெடி. அரசாங்க வேலையை தான் நாம் பள்ளிக்கூடம் இருக்குது, அதில் படிக்கிறோம், யூனிவர்சிட்டியை படிச்சுக்கிறோம், தாண்டி வாரம் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு அரசாங்கம் எங்களுக்கு கை கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் ரோட்டில் நிற்கிறத விட வேறு என்ன செய்கிறது? இவ்வளோ நேரம் ரோட்டில் நின்ற நாங்கள் இவ்வளோ இது கிட்டத்தட்ட வடக்க தாண்டி இந்த நியூஸ் பரவிட்டு. இது நாட்டில் உள்ள பிரச்சனை இல்லையா? இது பெரிய பிரச்சனையாக தானே இருக்குது.
ஏன் எங்களை காலம் கடத்தி நீங்கள் ஒவ்வொரு மாதம் கடக்கும் போதும் எங்கள்கிட்ட படித்தவங்களுக்கு ஒவ்வொரு வயசு போகுது. அந்த மாதம் முடியக்க அதில் எத்தனை பேர் பிறந்த நாளுக்கு அவனுக்கு வயசு தாண்டுது. அவன்கிட்ட வாழ்க்கைக்கார பொறுப்பு. அவனால் முடியலை, எங்களால் ஏழா கட்டத்தில் தான் கையை நீட்டி நிற்கிறான், பிச்சை கேட்குற மாதிரி நிற்கிறான். வேலைதான்னு சொல்லி ஒரே கோஷத்தை ஒவ்வொரு மாதமும் எழுப்பி கொண்டு இருக்கிறான். கடைசியாக 20ஆம் தேதி போராட்டம் செய்கிறதுக்கான போராட்டம்னு சொன்னாலே நாங்கள் அஹிம்சை வழியெலாம் செய்கிறோமாப்பா. நாங்கள் எங்களால் அடிபடுற அளவு சக்தி இல்லை, அவ்வளோ பலமான ஆக்களும் இல்லை. அஹிம்சை வழியில தான் செய்கிறோம் நாங்கள். அதே இது நாங்கள் 20ஆம் தேதி பாரிய அளவில் செஞ்சவங்களுக்கு என்ன பதில் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் அதுலேயாச்சும் எங்களுக்கு ஒரு முடிவு வரணும், எங்களை பற்றி பார்லிமெண்ட்டில் கதைக்கணும், எங்களுக்கான தீர்வு வடக்கையே நிவலாத்துக்கு குறைவான இதுக்கு வருதுன்னு சொல்லி தெரியல. எங்களுக்கான தீர்வு வேணும். அதுக்கும் பப்ளிக்காக இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு தரம் யோசிக்கணும். உண்ட வீட்டில் ஒரு படித்த பிள்ளை இருக்குது, இல்லை படிக்கிற பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு வேலை எப்படி வரும்? என்ன சொத்து? எல்லார்ட்டையும் சொத்து இல்லை, வசதி இல்லை. எல்லாரும் நாக்கூலியில் ஒரு பின்தங்கின கிராமத்தில் தான் கூட இருக்கிறோம். இப்போ எங்களுக்கான இந்த நியாயமான தீர்வு, நிரந்தர தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கணும். அந்த கூடிய விரைவில் முடிவு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் அஹிம்சா வழியில தான் போராடி கொண்டிருப்போம். எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற எல்லா மீடியாவுக்கும், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற பப்ளிக்குக்கும், எங்களோட கூட நிற்கிற ஒவ்வொரு கிராஜுவேட்டுக்கும் இந்த மனமான நன்றிகளை தெரிவித்து கொண்டுறேன். உண்மையாகவே உங்களோட உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். சரியா? இப்படித்தான் நாங்களும் போராடித்தான் பல நியமனங்களை பெற்றுக் கொடுத்துருக்கோம். வேணும் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. உண்மையாக சத்தியம் எங்கள் ஹச்சின் எதிர்ப்பு எங்களுக்கு கிளாஸில் சொன்னது சரி. எல்லாருக்கும் கூட பென்ஷன் சிஸ்டம் கொடுப்போம். வேலை செய்யணுமோ இல்லையோ வீட்டில் இருந்தால் அப்படியே அங்கே ஏனண்டா நீங்கள் பிறப்பு சான்றிதழ்லேருந்து இறப்பு சான்றிதழ் டேக்ஸ் கட்டுறீங்க, சாப்பிட்றதுல ஒரு நாள் டேக்ஸ் கட்டி கொண்டு இருக்கிறீங்க. சரியா? அந்த டேக்ஸில் தான் கவர்மெண்ட் இயங்குது. சரியா? இதுக்கு முதல் இருந்தது ஒரு நாளைக்கு அமைச்சருக்கு எவ்வளோ செலவாகும் தெரியுமா? இப்ப இருக்கிற ஒரு 100 நாளைக்குல எங்களை பட்டதாரிகளை முழுமையான பிரச்சனை நிவர்த்தி செய்யணும். அதுக்கான பொறுமுறைகளை உருவாக்கி போட்டு ஏதோ ஒரு செய்யணும். 25 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஏதோ ஒரு செய்யணும். அதுக்காக ஒரு குழுவை உருவாக்கணும். ஒரு விஷயம் சரியா? ஏனண்டா தற்காலிகளில் வயசு கூடினாக்களும் இருந்தது. வேளாண் அவளுக்கு ஃபைட் பண்ணி வேலை எடுத்து கொடுத்தாங்க. ஜேவிபி தான் ஃபைட் பண்ணி ஊறிப்பட்டாக்களுக்கு வேலையை எடுத்து கொடுத்தது முந்தி இருந்து. சரி என்னடா லீவ் எடுத்தா செய்யாது போட்டாச்சு வாங்குற கட்சி லீவ் எடுத்தாது இதுக்கான விருப்பம் இருக்கணும். நடக்குது படிக்கிறீங்க, விளையாடுறீங்க, ஃபோன் வாங்கிக்கிறீங்க. படித்து முடிச்ச பிறகு நீங்களும் ரோட்டில் வெல்டன் வாழ்க வளமுடன்.